ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பேட்டில் த்ரூ தி எவன்ல எபிசோட் 189 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் மரண மாதம் இருக்கும். எல்லாருமே வந்து லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வந்து போங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த எபிசோடு போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேப்பர் இமேஜ்லாம் கட்டுறாங்க. போன எபிசோடில் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ மரணமாசான சம்பவத்தை வந்து பண்ணியிருப்பான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்கு ஒரே பெருமை, நம்ம டிசிப்ளின் அடிச்சு நொறிட்டால் அதை பார்த்தோன்னே அந்த பக்கம் இல்டர்க்கா வந்து என்ன பேசினது அவனை அசிங்கப்பட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்த சோலாஃப் வந்து ஸோ அந்த யாவட்டியார் அவன் வரும் குப்பை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு எவங்களும் பேசிட்டு இருக்க சுற்றி எல்லாருமே அதை சொல்கிறாங்க. என்னப்பா வந்து அவன் யங் ஜீனியஸ் நாங்கள் இப்படி அடி வாங்கிட்டான் எல்லாருக்கும் முன்னாடி அப்படின்ட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்துருக்கு, அவனுக்கா சரியான டென்ஷன். என்ன தைரியம் இருந்தால் எல்லாருமே அசிங்கப்படுத்திருப்பேன், கண்டிப்பாக உன்னடா இதுக்கு பழி வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு அவனை வெறி கொண்டு பார்த்தா வந்து முன்னாடி வச்சு அடிக்க வரான். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட ஃப்ளேமை ஆக்டிவேட் பண்ணுறான். அவங்ககிட்ட இருக்கிறதும் ஒரு ஹெவன்லி ஃப்ளேம். அந்த ஃப்ளேமோட உருவத்தை பார்த்தா வந்து முழு உருவமாக பார்த்தா வெளியெடுத்தான். அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டார்டாய்ஸ், அதாவது 30th ஹெவன்லி ஃப்ளேமான டாட்டாயில் ஸ்பிரிட் எர்த் ஃப்ளேம் அப்படிங்கிறது தான். ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாரும் மறந்து பார்த்துருக்கு. அதுவும் எல்லாம் அசுர மாதிரி பயங்கர கொட்டூரமாக இருந்திருக்கு. ஸோ ஹீரோ சொல்கிறதுல இந்த மாதிரியான ட்ரெஷர் உங்ககிட்ட இருந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்குது. ஸோ வந்து 13th ஹெவன்லி ஃப்ளேம்னு இருக்க அதுவும் பார்த்தா அட்டாக் பண்ணுறதுக்கு ஹீரோ வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லட்டு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறா, அபுனோட ஃப்ளேமோட உருவம், அதாவது டிராகன் இப்போதைக்கு அந்த உருவம் தானே இருக்க அதை வெளியே கொடுறா. ஸோ இந்த டிராகன் அமைச்சிட்டு அது அந்த அட்டாக்கை ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறது யாரால் நம்ம இடத்துல. ஸோ திரும்ப டிராகன் ஒரு அட்டாக் பண்ண அந்த பக்கம் டாட்டா ஐஸே பார்த்தோன்னா பாலேருந்து போட்டு சிக்காச்சு இடத்துல. ஸோ அதில் பார்த்தா அந்த ஆமா அழிஞ்சா பார்த்தா இவனு தூக்கி அடிக்க போகிற அந்த பொண்ணு தான் போய் காப்பாற்றுறான். அந்த பொண்ணே வந்து பொண்ணும் வந்து எல்டர் அப்படின்ற ஒரு வாய்ஸ் கொடுக்க அந்த எல்டரும் பார்த்தீங்கன்னா வந்து இதை பார்த்து டென்ஷன் ஆயிடும். இந்த பக்கம் ஹீரோவும் பார்த்தா வந்து ரெடியாக இருக்கான். ஹீரோ பேசுறதுல இந்த லெவலான சின்ன பவர் வச்சுட்டு உனக்கெல்லாம் பேச தகுதியில் என்ன தைரியம் தான் என் மாஸ்டர் அவமானப்படுதுன்னு ஹீரோ கேட்க. ஸோ இந்த எல்டர் டென்ஷன் ஆகிட்டு அவன் கையில் இருக்கிற கட்டையை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹேண்ட் மேன் மாற்றி நம்ம ஹீரோ பார்த்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல வேகமாக அவ்வளோ பெரிய அட்டாக் ஹீரோ முன்னாடி வந்து ஜஸ்ட் அப்படி நின்றுச்சு. ஹீரோ பார்த்து சிரிச்சு இருக்க யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானு ஒத்த காலில் அந்த எல்லோட அட்டாக்கை தடுத்து நிறுத்திட்டுருவா. சும்மா ஒரு இட்டு உதச்சதுக்கே பார்த்தா அந்த இடத்துல அந்த அட்டாக்கும் கேன்சல் ஆகுது. பத்தாவது டிமென்ஷனுக்கு எல்லாம் கிராக் கொடுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஜியானில் வந்து சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல. ஸோ அந்த அளவுக்கு இந்த கிளான் ஒர்த்தில் இல்லை ஹீரோ பார்த்து அசிங்கப்படுத்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் மொட்டனே முன்னாடி வந்து ஸோ எல்டர் வாங்கியோ அப்படின்னு அவனும் பேசுறாங்க இடத்துல. ஸோ சியான் பார்த்து அவரோட ஓன் ஸ்ட்ரென்த்தால் பார்த்தீங்கன்னா வந்து யாவட்டியான ஜெயிச்சிருக்காரு. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் ஏன் குறுக்க வரீங்க அப்படின்னு கேட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுளான் ஏன் வந்து நீங்கள் தேவையில்லாமல் இதுக்குள்ளே வரீங்க அப்படின்னு கையை நீடி பேசினோடனே இடத்துல வாங்கியோ அப்படின்னு இந்த கூகுளான் என்ன தைரியம் தான் வந்து எங்க மேடம் அவமானப்பத்தின கை நீட்டி பேசுவேன் அப்படின்ட்டு அவர் கேட்க. சரி எனக்கு புரிஞ்சு அப்படின்னு இவன் புரிஞ்சுறான். ஸோ இந்த இடத்துல சிவான் கை வச்சா கூகுளான் வருட்டு உடனே சொல்லுவான், சியோயான் ஜாச்சன் நீங்கள் 2 பேரும் உங்க இருக்கிற தைரியத்தில் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா, ஒரு நாள் கண்டிப்பாக பாடம் கற்று கொடுப்பேன் அப்படின்னு இருக்க. உடனே மாஸ்டர் இந்த இடத்துல நம்ம மாஸ்டர் எல்டர்கிட்ட உன்ன மாதிரி கேவலமானவன் எல்டரா இருக்கிற யாவ் செக்டர் வந்து இப்போ வந்து தகுதியற்றதாக வந்தாச்சு, என்னோட பேருக்கு முன்னாடி யாவும் நினைச்சு நான் வந்து பெருமைப்படலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல சொல்லுவாங்க உன் பேரண்ட்ஸ் சொன்னா அந்த அளவுக்கு சிறப்பானவங்களா இல்லப்பா, நீ வந்து இந்த யாக்லாண்ட் இருக்கிறது வந்து எங்களுக்கு பெருமலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த மாஸ்டர் அசிங்கமாக பேசுறான். இதை கேட்டவனு ஹீரோ சரியான டென்ஷனட் அவனுக்கு கொலை வேரில் வந்து பவர் ரிலீஸ் பண்ணிருக்க. ஸோ இவங்க 2 பேர் இப்படியே பேட்டில் நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடத்துல டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் இருக்கிற சீல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு சீல் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா வெளியே தெரிக்க ஆரம்பிக்குது. தட் மீன்ஸ் அந்த ஃப்ளேம் ஆப்டெயின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அப்பியர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஸோ இருக்கிற எல்லாரும் உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் நம்ம ஆப்டெயின் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வேகமாக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்க. இடத்துல ஹீரோ அட்டாக் பண்ணான்னு போவோம் மாஸ்டர் இந்த நேரத்தில் நமக்கு ஃப்ளேம் தான் முக்கியம், இவனுங்களை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உடனே வந்து உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்லுவான், மாஸ்டர் நீங்கள் கவலையப்படாதுங்க, இன்னைக்கு நடந்த அசிங்கம் மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் யாக்லேண்ட் வச்சுக்கோ மொத்தத்துக்கு நான் வந்து சேர்த்து வச்சு கண்டிப்பாக பழி வாங்குவேன், உங்களோட பெருமையை கண்டிப்பாக கொண்டு வருவேன் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்கிறான். இதை கேட்டு மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷப்பட்டு அவரும் சரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ உள்ளே போன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜட்டமே ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து அதிக லெவல் டெம்பரேச்சரோட இருக்கிற மாதிரி இருக்க. ஹீரோ சொல்கிறான், ஸோ இன்னும் இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக திரும்பி பார்த்தா யாருமே காணும், எங்கே போயிட்டாங்க எல்லாரும் வந்து செப்பரேட் பண்ணிட்டு அந்த ஃப்ளேம் என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாக புரியுது. ஸோ இந்த இடத்துல நான் எப்படி அவங்களை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு அட்டாக் வர மாதிரி ஹீரோ தப்பிச்சு போகிறான். ஸோ யாரான்னு பார்க்க அந்த இடத்துல சோல் கிளானோட லீடர் ஹுன் மெய்ஷன் அவன் பார்த்தா வந்து எதிர நிற்கிறான். இந்த இடத்துல அவனை பார்த்தோன்னே பார்த்தா பின்னாடி 2 பேர் பார்த்தா வந்து அவன் பையன் அந்த செகண்ட் லீடர் அவனை வந்து நிற்க. இந்த இடத்துல சியோயா நான் சொல்கிறது தெளிவாக கேளு இந்த இடத்துல அப்படின்ட்டு அவனை
அவனை பேச ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ தேவையில்லாமல் பிரச்சனை படாத, ஒழுங்காக எங்கள் கூட வந்து வந்துரு, எங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்துட்டுனா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஒன்று காட்டணும் விரும்புகிறேன் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஒரு இடத்துல போயிட்டுருக்கா. அவங்க அப்பா வழியில் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒட்டமான கேனெல்லாம் அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து சியோயான் அப்படின்னு மாதிரி கூப்பிட்ற மாதிரி கேட்க ஹீரோக்கு இதை பார்த்து சரியான டீச்சர் ஒழுங்காக வெளியே விட்றா அப்படின்னு இருக்க. ஸோ உனக்கு கொடுக்குறது நான் 2 சான்ஸ் தான். ஒன்று அந்த எம்பரர் ஜெட், அதை வந்து நீ வந்து கொடுத்துரு, அப்படி இல்லைனா அவங்க அப்புறம் நான் சாவடிச்சிடும்டா அப்படின்ற இடத்துல அவனும் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோக்கு என்ன பண்ணதில்ல, ஹீரோ வந்து அந்த எம்பரர் ஜெட் எந்த எடுத்துருவான் கையில் இடத்துல சரி கொடுக்குற அப்படின்னு ஒத்துருக்க. ஆனால் எப்படி அவனை நம்புறதுன்னு கேட்க சியோயான் அவனை நம்பாதுன்னு இருக்க. இந்த பக்கம் உண்மை விஷயம் இங்கே வந்து அவங்க அப்பனா அதே இடத்துல பார்த்து வந்து சின்ன சித்திரவதை வச்சு கிட்டத்தட்ட வந்து கொள்றேன்னு வச்சுருந்ததுல நீ தேர மாட்டா அப்படின்ட்டு அவங்க அப்பனா அதே இடத்துல கொல்ல அந்த இடத்துல துண்டு துண்டு பீஸ் அப்படின்னா விட்டுச்சு செத்தனமே செத்துறது. இதை பார்த்த ஹீரோக்கு உள்ள இருந்து கட்டும் கோத்திரம் அவங்க என்ன நடக்குன்னு புரியாம கொல்ல வரல. உண்மை ஷாங் உன்னை கொல்றா அப்படின்னு ஃபுல் பவரை கேதர் பண்ணிட்டு அட்டாக் பண்ண வர. இந்த நேரத்தில் அந்த டிமானிக் எவன்லியே உடம்புக்குள்ள பார்த்தா கண்ட்ரோல் பண்ண. ஆனால் உடம்புக்குள்ள போதி ஹார்ட் இருக்கிறனால மொத்தப்படியே தூக்கி வெளியே அடிச்சு விட அதனோட இல்யூஷன் இப்போதான் ஹீரோக்கே வந்து ஓடிது அட்டாச்ச. இது இலூஷனா, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இலூஷன் ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல சோல்கான நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு ஹீரோ கொள்ள வெறில பார்த்தீங்கன்னா வந்து இருக்கா. அந்த இடத்துல அந்த இலூஷனை உடைய ஆரம்பிக்கும். அந்த இடமே டிஃப்ரெண்ட் ஆகிட்டு அங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் மேலே பொசஸ் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து போக எவ்வளோனாலே பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்க்கு வர முடியல, எல்லாருமே கஷ்டப்பட்டு கத்தரிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க, கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாக வந்து என்னோட பீப்புள்ஸ் நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு ஹீரோ என்ன பண்ணுறா வந்து பார்க்க ஆரம்பிக்க. அந்த இடத்துல தூரத்தில் நம்ம மாஸ்டரும் வந்து அந்த ஒரு இல்யூஷனில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறதா வந்து போகிறான். அவர் தோள்பட்டையில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து கையை வச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அவர் கையை வச்சு உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த இல்யூஷனை பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சுயநாளுக்கு வந்து வந்திருப்பார். அவர் வந்து சொல்லுறதுல ஓகே தானே நீங்கள், நான் வந்து ஓகே தான் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்பவுமே வந்து பயங்கரமான இல்யூஷனாக வந்து இருக்குதுல. இந்த ஃபிலிம் ரொம்பவுமே வந்து எவால்வ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிட்டு வந்ததில்ல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தா அடுத்த எட்டத்துக்கு போக இருக்குது. அந்த எட்டமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு நேரான பாதை மாதிரி வந்து இருக்குது. இந்த இடத்துல அது வந்து பில்லர்ஸ் எக்கச்சக்கம் வானத்துக்கு மேலே இருக்க மாதிரி இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்ன ஆபத்தவனாக இருக்கா நம்ம பார்க்குறது இல்யூஷனாக இருக்கும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பின்னாலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க நம்ம டீமும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து அந்த இடத்துல இன்னொரு பக்கம் ஹீரோ இன்னொன்று பக்கம் சரி நான் இல்யூஷனாக கூட இருக்கலாம் ஜாக்கிரதையாகிட்டு மாசம் சொல்லிட்டு போவார்ல. ஸோ ஹீரோ போய் செக் பண்ணி பார்க்க அது நம்ம யுனர் தான், இல்யூஷன்லாம் இல்லைன்னு ஹீரோ வந்து தெரிஞ்சிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மாற்றி ஒன்று கண்ணு கொன்னும் பார்த்துக்கிட்டு இருக்க, லவ்ஸாக போயிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம சீனா அட போதும்பா எவ்வளோ நேரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து சளிப்பாயிட்டு. இந்த பக்கம் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம வந்து வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்த சொல்லுவார். ஸோ வெளியே ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து இல்யூஷன் மிஸ்ட் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அந்த இல்யூஷனில் மாட்டினவங்க 100 வருஷம் கிட்ட அதுலேயே வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஹெவன்லி ஃப்ளேமால் இந்த இல்யூஷன் மிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியல. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஹெவன்லி ஃப்ளேம் கொஞ்சமாக வந்து பவர்ஃபுல் ஆகிட்டே போகுது, எவால்வ் ஆகிட்டு போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது புது ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்குது அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்படியே பேசுகிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அட்டாக் மாஸ்டர் நோக்கி வர. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் இது பண்ணிட்டு அந்த ஒரு அட்டாக்காக வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறான். ஸோ என்னடா என்பதற்கு அந்த இடத்துல எக்கச்சக்கமான ஃபயர் ஸ்லேவ்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஃபயர் ஸ்லேவ்ஸுங்கிறது வேறு எதுவும் இல்லை, இந்த மாதிரி உள்ள இல்யூஷன் மாட்டின பீப்புள்ஸை அந்த ஹெவன்லி ஃப்ளேம் ரிஃபைன் பண்ணி இந்த மாதிரி ஃபயர் ஸ்லேவ்ஸாக வச்சோம். இது எல்லாமே வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளோட் ஆகக்கூடிய ஜாக்கிரதையாக இருக்குன்ட்டு ஃபைட் ஆரம்பிக்க. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து எல்லா இந்த மாதிரி கையில் மாட்டுற எல்லா ஸ்லேவ்ஸும் அடிக்க ஆரம்பிக்கலாம். அந்த இடத்துல எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. அங்கே தான் போகிற வழி இருக்குது, அங்கே போனால் தப்பிச்சலாம் எல்லாமே வாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கூட்டு போயிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தா போகிற பக்கம் வரதுலேருந்து அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் எவன் கையில் எந்த ஃபயர் ஸ்லேவ் மாட்டோ மொத்த பேர் அப்படியே வெடிச்சு சதுருது. எல்லாரும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பச்சா போகுது சாமின்னு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த எட்டமே வந்து ஹீரோ வந்து ரீச் பண்ணுறான். அந்த வழியை தாண்டி அந்த ஸ்லேவ்ஸால் பார்த்தீங்கன்னா வர முடியல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உள்ள வந்து எப்பா தப்பிச்சிட்டோம்ப்பா அதுங்களால பார்த்தீங்கன்னா இங்கே வர முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எதுக்கும் கான்சியஸில் ரொம்ப ஆபத்தானதாக இருக்குன்னு எல்லாரும் நம்ம வந்து சேஃபான பிளேஸ்க்கு வந்துட்டு அப்படின்னு கேட்டுருக்கேன். இல்லை இந்த இடம் எனக்கு சேஃபான பிளேஸ் மாதிரி இல்லை, கண்டிப்பாக வந்து இதுக்கு பின்னாடி நமக்கு பெரிய ஆபத்து காத்து இருக்கலாம் அப்படின்ட்டு அவரும் சொல்ல
அவங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இடம் அதிர ஆரம்பிக்க அப்படியே பாதையெல்லாம் க்ளோஸ் பண்ணி உள்ள இருந்து பிளட் எனர்ஜி கொஞ்சமாக மேலே வந்துட்டு சுற்றி ஃபுல்லாக பிளட் எனர்ஜி வந்துருக்கேன். சுற்றிக்கிற யாருக்குமே ஒன்றும் புரியல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரத்த புகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்க இடத்துல அவன் கையில் இருக்கிற வெப்பன்லேருந்து கொய்யால பியூரான பிளட் அப்படியே கொஞ்சமாக சொட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் ஆர் டூஷிங் லெஜெண்டரி கிளான்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறங்கிருப்பாரு இந்த இடத்துல. ஸோ இதை பார்த்தோன்னே யாருக்கும் ஒன்றும் புரியாது. அவர் வெப்பனோட பவர் கொட்டூர் மாதிரி சும்மா ரோரு காத்துவா இருப்புங்க. அப்படியே சுற்றிக்கிறோன்னா பதற அந்த இடத்துல 4 ஸ்டார் டாங்கான டூஷிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஓகே இப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபைட் பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே ஃபைட்டுக்குள்ளே இருக்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா இவரோட ஃபைட்டிங் ஸ்கில் கொட்டூர் மாதிரி இருந்ததுல இவர் தான் லெஜெண்டரி பிளட் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த எபிசோடில் தான் இவருக்கான இன்ட்ரோ வரும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபைட்டை மட்டும் பாருங்க, கொட்டூரமான ஃபைட் இந்த இடத்துல. கிட்டத்தட்ட பார்த்தா வந்து ஒரு 1 vs 7 ஆடிக்கிட்டு இருக்கிற இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து டூஷிங் லெவலில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இடத்துல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா விடாமல் அட்டாக் பண்ணாலும் பார்த்தா ஒன்றுமே வேலைக்கு ஆகல. இந்த பக்கம் நம்ம ஃபயர் எல்லாம் தூக்கி அடிப்பா இருப்பாருங்க பிளட் ஆக்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நிற்க என்னதான் ஃபயர் எல்டர் தடுக்க நினைச்சாலும் அடிச்சு அப்புறம் திருச்சிட்டு போகிற இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 நிமிஷம் அடிக்க வர நம்ம இந்த மாஸ்டர்லாம் காப்பாற்றலாம் அடி ஒத்துன்னு விழுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அவர் ஒரே இருக்கிற 7 பேரையும் பார்த்தீங்கன்னா சுழட்டி வந்து அடிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இன்னரோட அந்த ஒரு ஃப்ளேம் பட்டர்ஃப்ளைஸ் அது பார்த்தீங்கன்னா வந்து பறந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த பட்டர்ஃப்ளைஸில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பிளட் ஆக்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்டாக் பண்ண ஒரு ஹீரோ பார்த்தா அவன் பக்கம் ஸ்லாஷ் அடிக்க 2 ஸ்லாஷ் முட்டி மோது கொய்யால அது அடங்கெல்லாம் தரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க. இந்த இடத்துல உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண உடனே ஜியானு வந்து அவனையே அட்டாக் பண்ணுறது வந்து அடிக்க ஆரம்பிக்க. நம்ம ஜியானு சும்மா ஒரு அவ்வளோ ஸ்பியரை வச்சு அடிக்க அந்த ஒரு ஸ்பியர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பிளட் ஷாட் அவரோட ரத்தத்தையே பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டு பார்த்தா தெரிச்சுக்கிட்டு பார்த்தா வந்து போக ஆரம்பிக்குது. அவன் 2 பேருக்குள்ள நடக்கிற ஃபைட்டு கொடூரமாக போய்கிட்டு இருக்கா. அந்த ரத்தங்கத்தெல்லாம் அப்படியே தெரிக்கிற ஃபைட்டு கொடூரமாக கொடுத்து வச்சிருக்க. ஸோ என்னதான் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிருக்க ஒரு இடத்துல அவர் ஸ்வாட்டை தூக்கி அடிச்சு அவரை பார்த்தா தனியாக பிரிச்சு விட இதாண்டா சரியான நேரம் ஹீரோ பார்த்தா அவரோட ஷபண்ட் டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அந்த மொத்த கேதர் பக்கம் பண்ணா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜியான் அவ பங்கு கட்டிக்கிறா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூக்லான் அவங்களோட ஸ்பெஷல் டெக்னிக் மொத்த பேரையும் ஒரு அடி அடிச்சு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தா தூக்கி அடி கூட எக்கச்சக்க பாறைகள் நட்டுவில் பார்த்தா மாட்டி இருக்காரு. அப்புறம் ஸ்வாட பார்த்தா மேலே இருக்க அவ்வளோ தாண்டா எல்லாமே முடிஞ்சு நினச்சி எல்லாருமே வச்சுருக்கா. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பிளட் நினச்சி திரும்பவும் சேரும்பா இருக்கா. அந்த பக்கம் இருக்கிற பாறையெல்லாம் வேலைக்கு விட்டு தலைவன் எந்திரிச்சு திரும்பவும் பேட்டிலுக்கு ரெடி ஆக பாருங்க. இவனுக்குலாம் என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த டைம் அவர் என்ன பவர் யூஸ் பண்ணுறாரா அவரோட கிளான் டாட்டோ அதாவது சோல் பேட்டர் அதாவது தி லெஜெண்டரி எக்ஸியோ கிளான் அந்த கிளான்லேருந்து வந்தவரும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் தி கேங்ஸ்டர் பிளட் லைன் ஆஃப் ஹெவன்லி ரிலிம் நம்ம எக்ஸியோ யோன் அவரை மாதிரியான ஒரு பவர்ஃபுல் பீப்புள் தான் வந்து இவரும். ஸோ அடுத்த எபிசோடில் இவர் வந்து கண்டிப்பாக நம்ம ஹீரோட டாட்டோ பார்த்துட்டு நம்ம ஹீரோ கூட வந்து ஜாயின் பண்ணிவிடுவார். இன்னும் என்னென்ன வந்து நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டீமானிக் லோட்டஸ் ஹெவன்லி ஃப்ளேம் அதோட அப்பியரன்ஸும் வந்து இருக்கும். ஸோ பார்க்கலாம். அடுத்த எபிசோடு யாரெல்லாம் வெயிட் பண்ணு சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட்டையும் வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ வந்து யாருக்காவது விருப்பம் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப் போடுற மக்கள் ஸோ மெம்பர்ஷிப்பாக வந்து போடாமல் இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா வந்து என்னோட எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஓகே மறக்காமல் வந்து லைக் போட்டுருங்க. பை பை பை. ஸோ முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஃபைனலி நம்மளோட மெயின் சேனலில் இருக்கிற காப்பிரைட்ஸ் எல்லாமே முடிவுக்கு வந்துச்சு. 6 மாதத்துக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம மெயின் சேனலில் வீடியோஸ் வந்து போட ஆரம்பிக்கிறோம். ஸோ நான் கண்டிப்பாக வந்து செகண்ட் சேனலில் போட வீடியோஸை நான் வந்து மெயின் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். பிகாஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. ஒரே பிளேலிஸ்ட்டில் எல்லாமே நான் கொண்டு வருவேன். பார்த்த வீடியோ பார்க்கறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ கடுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு லைக் போட்டு என்னை சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை பை பை. காமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.